வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆம்பூர் ஸ்டைல்ல நல்லா உதிரி உதிரியா சூப்பரா ஸ்டார் பிரியாணி எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதில என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணனா கொஞ்சம் கூட மிஸ்டேக் வராத சூப்பரா செய்யலான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல ஒரு 1 டம்ளர் ஒரு 250 ml தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு பவுல்ல ஊத்திட்டு அடுப்ப பத்த வச்சுட்டு, இதில நம்ப நல்லா காரம் உள்ள மிளகாவா இருந்தா விதைய எடுத்துட்டு போட்டுக்கோங்க 10 மிளகா. காரம் இல்லாத மிளகாவா இருந்தா, அப்படியே நீங்க விதையோட போட்டுக்கலாம். இல்லைன்னா, காஷ்மீரி மிளகா உங்களுக்கு கிடைச்சதுன்னா, ஒரு 8 காஷ்மீரி மிளகா, 2 காரம் உள்ள மிளகா, இப்படி கூட நீங்க போட்டுக்கலாம். இத ஒரு 5 நிமிஷம் தண்ணீல கொதிக்க வச்சுட்டு, எடுத்துட்டு இந்த மாரி ஆற வச்சு மிக்ஸில அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா நான் இங்க 2 கப் சீரக சம்பா அரிசிய எடுத்துட்டு, நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு, இதில ஒரு 4 பட்டை, ஒரு 10 லவங்கம், 2 ஏலக்காய். நான் இது எல்லாமே ஒரு 2 கப் அரிசிக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே போட்டுட்டு, இப்ப இதில ஒரு 2 பெரிய வெங்காயத்த நான் இங்க நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுட்டு, நல்லா வெங்காயத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வணக்கி விடுங்க. வணங்குனதுக்கு அப்புறமா, இப்ப பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா, இதில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுடுங்க. வணங்குனதுக்கு அப்புறமா, இதில ஒரு மீடியம் சைஸ் தக்காளினா 5 தக்காளி எடுத்துக்கோங்க. இல்ல நல்ல பெரிய தக்காளினா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் சொல்றது 2 கப் அரிசிக்கு. இத போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டா எப்பயுமே தக்காளி நம்மளுக்கு சீக்கிரமா மேஷ் ஆகி வந்துரும். அதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுட்டு, இதில 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லிய நான் நல்லா கொத்தமல்லிய காம்போட வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா புதினா, கொத்தமல்லிய வணக்கி விட்டுட்டு, இப்ப இது கூட நம்ப ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? வரமிளகா, அத நல்லா மிக்ஸியில பேஸ்ட்டா அரைச்சுட்டு, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாரி போட்டுக்கோங்க. பார்த்துட்டு மறுபடியும் பத்தலன்னா மறுபடியும் கூட போட்டுக்கோங்க. எடுத்தோனே எல்லாமே போட்டுறாதீங்க. காரத்துக்கு தகுந்த மாரி போட்டுக்கோங்க. நான் இங்க காரத்துக்கு தகுந்த மாரி வரமிளகா பேஸ்ட் போட்டிருக்கேன். இது ஒண்ணு தான் நம்ப காரத்துக்கு ஆட் பண்றோம். வேற எதுவுமே இதுல கிடையாது. இது கூடவே 2 குழிக்கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்மெல் போற வரைக்கும் வணக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நான் இங்க ஒரு 1/2 கேஜி சிக்கன நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலா எசன்ஸ் எல்லாமே இந்த சிக்கன்ல நல்லா இறங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா, இதில ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க. ரொம்ப ஊத்த வேண்டாம். 1/2 டம்ளர் மட்டும் ஊத்திட்டு, சிக்கன் நல்லா வேகட்டும். இப்ப நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு, சிக்கன ஒரு 10லருந்து 15 நிமிஷம் நல்லா சாஃப்ட்டா குக் ஆகுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல அடுப்ப வச்சுட்டு வேக வைக்க போறேன். இது வேகட்டும். நான் இங்க மூடி அது அப்படியே சிக்கன் வேகட்டும். அதுக்குள்ள நான் இன்னொரு பவுல்ல ஒரு 2 லிட்டர் பக்கமா தண்ணி எடுத்திருக்கேன். கூட நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா தண்ணி, அதையும் இது கூட ஊத்திட்டு மூடி வச்சுர்றோம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது, இந்த அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வரும்போது நாம இங்க ஊற வச்சு வச்சிருக்க, ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதையும் போட்டுட்டு கரெக்ட்டா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் விடுங்க. நான் ஏன் 2லருந்து 3 நிமிஷம் சொன்னேன்னா, ஒவ்வொரு அரிசிக்கு தகுந்த மாரி, ஒவ்வொரு அரிசி சீக்கிரமா குக் ஆயிரும், ஒவ்வொரு அரிசி லேட் ஆகும். அதனால அது கரெக்ட்டா ஒரு 70% குக் ஆகுற வரைக்கும் மட்டும் விட்டுடுங்க. ரொம்ப வேண்டாம். வாயில போட்டா உங்களுக்கு சாஃப்ட்டா தெரியும். அந்த அளவு மட்டும் குக் பண்ணுங்க. ரொம்ப அப்படியே கையில மசிக்கிற அளவு நீங்க குக் பண்ண தேவையில்ல. ஒரு 70 டூ 75% அவ்வளோதான். அது வாயில போட்டோனே உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா தெரியும் அரிசி. அந்த மாதிரி வரும்போது அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி தனியா வச்சுருங்க. அடுத்ததா ஒரு இரும்பு தோசை பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத நல்லா காய வச்சு வச்சுருங்க. இப்ப நான் இங்க சிக்கன ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அந்த சிக்கன வந்து அந்த தோசை பேன் மேல அப்படியே வச்சுருங்க அந்த பேன. வச்சுட்டு இதில நம்ப இப்ப அரிசிய வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அத அப்படியே இதில நல்லா வேக வச்ச அரிசிய இதில போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நம்ப ஒவ்வொரு சிக்கன் நெறைய தண்ணி விடும். அந்த மாரி தண்ணி விட்டுச்சுன்னா, உங்களுக்கு சிக்கனுக்கும் சாதத்துக்கும் சரியா இருக்கும். இப்ப தண்ணியே விடல, சிக்கனு சரியா இருக்கு அப்டின்னா, கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் மட்டும் நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியவே ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் இந்த மாரி சமமா பண்ணி விட்டுட்டு,
மேலே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலை இதை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு ஃபாயில் ஷீட்டை வச்சுட்டு மேலே அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டிங்கன்னா நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும் உங்களுக்கு. ஃபாயில் ஷீட் வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. உங்ககிட்ட ஃபாயில் ஷீட் இல்ல அப்படின்னா, இத ஃபஸ்ட்டு மூடி வச்சுட்டு, மேல கொஞ்சமா சப்பாத்தி மாவு இருக்கு இல்லைங்களா, அத சுத்தி நல்லா டைட்டன் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் கூட ஆவி வெளிய போகாத மாரி. அப்படியே மூடி வச்சுட்டு, அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. டச்சே பண்ணாதீங்க. 25 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா, சூப்பரான உதிரி உதிரியான ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி ரெடி. இது கூட தொட்டுக்க கொஞ்சமா தயிர் பச்சடியும், சிக்கன் குழம்பும் இருந்தா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் மசாலா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸி செய்றது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தமிழ்ஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.